சகாஞ்சி பேசுகின்றேன். பிறன் மனை பிறடா நிலை. நம்ம வள்ளுவர் தாத்தா சொன்னதுயா. அதுக்கு என்னப்பா? பிறன் மனைன்னா என்ன? அடுத்த வீடு, அடுத்த வீட்டுக்கு போகாதவன், அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போடாதவன், பேராண்மை மிக்கவன் அப்படி நினைக்கிறியா? இல்லை. பிறன்மனை பிறலா நிலைன்னா நம்ம உடம்புல சக்கரங்கள் இருக்குல்ல. ஆமாம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதா, சிக்தி, சகசிரர், இதெல்லாம் வீடுன்னு சொல்கிறார். சரி, இந்த வீட்டுக்கு இடையே நம்ம ஜீவசக்தி எது விந்து தான் சொல்கிறோம். இங்கிலீஷ்காரர் சொல்கிறாங்கல்ல, செரிப்ரல் ஸ்பைனல் கார்ட் ஃப்ளூட். அதை செங்குத்தாக மேலே எழுப்பி நம்ம தலைக்கு வர வச்சிட்டோம்னா நம்ம உடம்பு சக்தி நிலையமாக மாறுது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக சக்தி நிலையாக மாறுது. அப்படி மாறும்பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள இன்னும் நிறைய ஸ்டோரேஜ் ஆகுது. இதுக்கு நம்ம விந்து சக்தி தான் நமக்கு அதீதமான சக்தி கொடுக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? சம்பாதிக்கிறோம், பெண்களோட ஐக்கியமாகறோம், அதிலே தீர்த்து அடைஞ்சிடுறோம். அது தற்காலிக நிலை. அது என்னென்னா சிற்றின்பம். பிறன்மனை பிறலா நிலைன்னா உங்களுடைய ஜீவசக்தியை கீழே விட்டுறாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை அற்புதம்யா. அதை உட்காந்து முதுகு தண்டு நேராக வச்சு நடுநாடி வழியாக, அதாவது நம்ம மூச்சோட்ட பாதை இருக்குல்ல, அது இடகலை, பிங்கலை, நடுவில் ஒரு பாதை இருக்குது, அது நடுநாடி. அந்த வழியாக நம்ம ஜீவசக்தியை, நம்முடைய விந்துவை மேலே எழுப்பி நம்ம 6 சக்கரங்கள் அந்த மனைகளுக்கு இடையே மேலே இருக்கும்போது நீ ஒரு பெண்ணுக்கிட்ட உச்சத்தில் அடையிற அந்த இன்பத்தை விட கோடிக்கணக்கான இன்பம் இந்த சக்கரங்களுக்கிடையே உன் ஜீவசக்தியை, உன் விந்து சக்தியை மேலெழுப்பு பாயும் பொழுது, அந்த மனைகளில் பாயும் பொழுது, அந்த மனைகளில் நுழையும் பொழுது, அந்த மனைகளில் பிறழும் பொழுது அவ்வளவு பேரின்பத்தை நீ உணர்கிறாய். அது மட்டுமல்ல, நீ ஒரு சக்தி நிலையமாக மாறிடுற. ஒரு கரண்ட், பவர்ஃபுல் கரண்ட் ஸ்டேஷன். இப்படி இருக்கும்போது பிரபஞ்ச சக்தியை ஈஸியாக இழுத்துடுற. இந்த நிலைக்கு போகும்போது நீ என்ன நினச்சாலும் அது செயலாக்கம் பெறும். ஏன்னா அந்த நிலையில் அருள் உலகம் ஓப்பனாக இருக்கும். அருள் உலகம் மிக பக்கத்தில் இருக்கும். நீ உன் எண்ணங்களை எந்த எண்ணங்களை பதிக்கின்றாயோ, எந்த எண்ணத்தில் உயிரோட்டமாக வச்சுக்கிறியோ, எந்த எண்ணத்தை அடிக்கடி நினைக்கிறையோ, அந்த எண்ணம் சட்டன காரியமாகிவிடும். இப்படித்தாயா ஞானிகள், மகான்கள் மிகப்பெரிய மேஜிக்கெலாம் செஞ்சுருக்காங்க. அது நம்மளாலும் செய்ய முடியும். அதுக்கான ஃபார்முலா தான் என்னது? பிறன்மனை பிறலா நிலை. நம்ம ஜீவசக்தியை விரயமாக்க வேணாம், விரயமாக்காதீங்க. 5 நாளைக்கு ஒரு தடவை மனைவியோட இணைஞ்சா போதும்யா, மீதியெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அதை மேலே ஏற்றுங்கயா அப்படின்னு சொல்ல வராருயா வள்ளுவர். அப்படி இருந்துட்டு தான் இவ்வளோ குறள்களை, திருக்குறளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காருயா. இவ்வளோ விஷயங்களை 2 வரியில் சொல்லிட்டு போயிருக்காருயா. அவர் சொன்ன திருக்குறள் உலகமறையாக ஏன் போற்றப்படுதுன்னா, அவருடைய ஜீவசக்தியை மேலெழுப்பி ஞானமடைஞ்சு சக்தி ஊற்றாக மாறி பிரபஞ்சத்தோடு இணைந்து பிரபஞ்சத்தின் வழியாக இந்த திருக்குறளை படைத்து நமக்கு கொடுத்துருக்காருயா. அதே மாதிரி நீங்களும் ஒரு படைப்பாற்றல் திறன்மிக்க ஒரு சக்தி நிலைமையாக மாறுங்கயா. அதுக்காக தான் பிறன்மனை பிறலாதவன் பேராண்மை மிக்கவன். உங்களுடைய ஜீவசக்தியை கீழே போய்கிட்டே
இருக்குது, அதை மேலெழுப்புங்க. தினமும் ஒரு 10 நிமிஷமாவதும் உட்காந்து முதுகுத்தொண்டை நேராக வச்சு உங்களை நீங்கள் கவனிங்க. அந்த ஜீவசக்தியை மேலே எழுப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுத்துங்க. எண்ணங்களுக்கு இடையே இடைவெளி ஏற்படுத்தி ஐம்பூதங்களின் ஆட்டங்கள் குறைச்சி அந்த சக்தியை மேலெழுப்புங்க. நீங்கள் ஒரு சக்தியின் நீரோட்டமாக, சக்தியின் உயிரோட்டமாக, சக்தியின் நிலையாக மாறுங்க. அப்போ உங்களை நோக்கி எல்லாமே வரும். நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை. மனதின் வழியாக மனிதன் தேடிக்கொண்டே இருக்கின்றான். உணர்வு மனிதன் வழியாக தேடாமலேயே அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறான். புரியுதா? நீ என்ன ஆணவ மனசில் என்ன தான் முயற்சித்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும், கொஞ்சம் கிடைக்கும். அது சில பேருக்கு கிடைக்காது. ஈஸியான ஃபார்முலா இருக்கியா, ஈஸியான அற்புதமான மருந்து இருக்குது. நம்முடைய விந்து சக்தி அதை மேலே ஏற்றுறது தான். அந்த நம்ம தியானத்தின் பொழுது அதான் நடக்குது. நம்ம விந்து சக்தியாக சிஎஸ்எஃப், செரிஃபரல் ஸ்பைனல் கார்ட் ஃப்ளூட், இந்த வெள்ளைக்காரன் ஆராய்ச்சி பண்ணி அனுபவபூர்வமாக வெற்றி அடைஞ்சிருக்காயா. நம்மகிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் முனிவர்கள், ஞானிகள், மகான்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தாமல் சாதாரணமாக வாழ்ந்துட்டுருக்கோமே, கேவலமாக இல்லையா? முயற்சிப்போம், சம்பாதிப்போம். எதையுமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், எதையுமே கஷ்டப்பட்டு தான் அடையணும். அந்த தவறான ஃபார்முலை தூக்கி போடுங்க. அற்புதமான சக்தி இருக்குயா, அந்த ஜீவசக்தியை சேமித்து வைங்கயா. ஆனால் அந்த உலகத்தில் அந்த ஜீவக்தி விரயமாக்கிறதுக்கான சூழ்நிலை தான் நிறையா இருக்குது. பான் வீடியோஸ், இந்த ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமிலலாம் பெண்கள் தன் உடம்பை காட்டி சம்பாதிக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. காரணம்னா அவங்களுக்குள்ள சக்தியை சுட்டி காட்டுறதுக்கு, விளக்கமாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. தங்களுடன் உள்ள அந்த ஜீவ சக்தியை விரயமாக்கிட்டு இருக்காங்க. அப்படி விரயமாக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. குடும்பத்தோடு இருங்க, மனைவியோடு என்ஜாய் பண்ணுங்கள். அதை 15 நாளைக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை. அதுதான் ஏன் தர்மம். அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் சீசக்தி, விந்து சக்தி சேமிக்கப்பட்டு தியானத்தின் பொழுது செங்குத்தாக எழுந்து உங்கள் உடம்பு ஒரு கரண்ட் பவர்ஃபுல் ஸ்டேஷனாக மாறுதியா. அப்போ நீ எதையும் தேடி போக வேணாமியா. பிரபஞ்சம், இந்த இறை எல்லாமே உன்னை நோக்கி வருமியா. உனக்கு என்னையா வேணும், நான் தரேன், நீ என்னையா எண்ணுற அப்படின்ற உன் எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி காரியங்கள் செயல்படுமியா. அதனால் நம்ம ஜீவசக்தியை வேஸ்ட் பண்ணோம்னா பிறலா நிலைக்கு நாம் செல்வோம். நமக்குள்ள அந்த சக்தியை சரியாக பயன்படுத்துவோம். இந்த வெள்ளைக்காரன் இருக்கான், அவன் பேர் ஜார்ஜ் சோரஸ். அவன் என்ன தெரியுமா, இந்த கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் பணம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவான். இந்த படம் நம்ம ஃபோனில் நிறைய பான் வீடியோஸ் வருதில்ல, நிர்வாண படங்கள். அதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறது அந்த ஜார்ஜ் சோரஸ் தான். நம்ம நாட்டில் ஏதாவது கலவரம் நடக்குதுன்னா, கெட்ட செயல் நடக்குதுன்னா, உலகத்தில் உள்ள கெட்ட செயல் எங்கே நடக்குதோ அனைத்திற்கும் ஃபண்டு பண்ணுறோம் யார்? ஜார்ஜ் சோரஸ். அது இப்போ அமெரிக்க ஜனாதிபதி அந்த ஜார்ஜ் சோரஸை மறைமுகமாக கண்டிச்சிருக்காருயா. கெட்ட விஷயங்கள்லாம் பணத்தை அனுப்பாதீங்க, உலகத்தில் பிரச்சனை ஏற்படுத்தாதீங்கன்னு. நம்ம நாட்டில் இந்த உலகத்தில் நிறைய பைத்தியங்கள் இருக்குது. பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு எது செய்யக்கூடாதோ, எது இந்த சமுதாயத்துக்கு இடையூறோ அதை செஞ்சிகிட்ருக்காங்க.
சரி, அவன் எவ்வளோ செய்யட்டும், நம்ம தெளிவாக இருந்தோம்னா, நீ ஒரு சக்தி நிலையமாக மாறிட்டீன்னா எதையுமே நம்மளை ஒன்றும் பண்ணாதீயா. எவ்வளோ ஃபார்முலாக்கள், நம்மளை அறிவதற்கான ஃபார்முலாக்கள் ஞானிகள் மகான்கள் இந்தியாவில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதை பயன்படுத்தாமல் விட்டுட்டோம். வெள்ளையர்கள் வந்து அவங்களுடைய மொழியையும் அவங்க கலாச்சாரத்தையும் திணிச்சிட்டு நம்முடைய அற்புதமான ஞான கலாச்சாரத்தை அழைச்சிட்டு போயிட்டானுங்க. பரவாயில்ல, இன்னும் இருக்குது, நூல் வடிவமாக இருக்குது, ஆடியோ வடிவமாகவும் இருக்குது. அதை செயல்படுத்துங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க, தியானம் பண்ணுங்க, உங்களை நீங்களே ஒத்து பாருங்கள். நடைமுறை தியானத்துக்கு வாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களையும் உணர்ந்து செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களோட சக்தி, உயிர் சக்தி சேமிக்கப்படுது. அது தியானத்துக்கு மிக மிக உதவும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கையை விரித்து அதில் உட்காந்து